டேய் பாபு, இனி சாகடிக்காம விட மாட்டேன் அப்படித்தானே? டேய் சிவானந்தா, எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் உன்னால மட்டும்தான் மச்சான் பண்ண முடியும். ஏன்டா, இந்த முடிதானே, இருடா நாளைக்கே போய் மொட்டை அடிச்சிடுறேன். அப்படி சொல்லாத மச்சான், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அதுக்குன்னு இப்படியாடா? டேய் பாபு, குட்டிச்சாத்தான் பார்த்துட்டு. அட பாபு அண்ணே, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. 24 மணி நேரமும் பாபு மனுஷான்னு உங்க பின்னாடி தானே சுத்துனா. அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? போதும் போதும், டைலாக்லாம் பேசியாச்சா? போய் நெட்ட வெளியே கூட்டுவாங்க. சீ, எப்படிதான் அவளை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. கல்யாணமே முடிஞ்சிட்டு இப்போ வந்து டைலாக் பேசிக்கிட்டு போமா, போய் கூட்டிட்டு வா. அட கடவுளே, நெட்டூஸ் இன்னைக்கு ஒரு அளவு வீடு இருக்கு அப்படிதானால? சி, உன் வாயினால அப்படி சொல்லாத மச்சான். உன் வாயினால சொல்லாதன்னு இப்போ உன் கையாலே என்ன கொல்ல போறியே? எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு ஒன்னும் ஆகாது மச்சான். அதையும் தான் பார்ப்போம். ஆனா என்ன நடந்தாலும் நீ வாயை மட்டும் திறந்துடக்கூடாது. ஏன்டா, அப்ப அடி விழுந்தாலும் ஐயோ அம்மானு கத்தக்கூடாது. டேய் சிவானந்தா, அதுக்கு இல்லடா, உன் வாய்ஸ் அப்படியே ஆம்பளை வாய்ஸ்ன்னு தெரியுதுல்ல. டேய், நான் ஆம்பளை தான்டா. நீ ஆம்பளை தான், ஆனா இப்போதைக்கு பொம்பளை. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சான், நீ பொம்பளை வேஷத்துல சும்மா ஜிம்முன்னு இருக்க. எனக்கே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருதுன்னா பாறேன். எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லு. நெட்டூஸ். ஏட்டி புஷ்பா, என்னத்துக்கிட்ட இப்படி ஓடி வர? ஏட்டி புசு, என்னாச்சு? நீங்களா கும்பலா எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சா? என்ன விஷயம் டி? நாங்க எல்லாரும் ஜாக்கெட் தைக்க கொடுக்க ஏதாவது நல்ல டெய்லர் கடை இருக்குமான்னு பாக்குறதுக்கு போறோம். ஜாக்கெட்டா? எதுக்கு? கல்யாணத்துக்கு போடதான். கல்யாணமே முடிஞ்சு போச்சு ஆண்டி. என்ன டி சொல்ற? நேத்து தானே புடவை எடுத்து தந்தாவ, அதுக்குள்ளேயுமா கல்யாணம் முடிஞ்சு போச்சு? என்னது, புடவை எடுத்தாவளா? ஆமா ஏட்டி, உனக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கு. என்ன சொல்றீ ஆண்டி? ஏட்டி நெட்டூஸ், உனக்கும் புடவை எடுத்திருக்கா? ஆமாட்டி. அப்ப எல்லாருக்கும் கல்யாணம்னு தெரியுமா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இப்ப ஜாக்கெட் அடிக்க கொடுக்கல போயிட்டு இருக்கோம். என்ன நெட்டூஸ், நீயும் மனசு மாறிட்டியா? ஆமாட்டி, நான் கவுனு தான் போடலான்னு நினைச்சேன். அப்புறம் எல்லாரும் சேலை கட்டு தானே அவளா, அப்புறம் நானும் மனசு மாதிரி சேலை கட்டணும்ட்டு முடிவு எடுத்துட்டேன். என்னட்டி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அப்ப உனக்கு இதுல முழு சம்மதமா? கொஞ்சம் விருப்பம் இல்லதான், இப்போ சமாதானம் ஆயிட்டேன். இருந்தாலும் ஜோடி பொறுத்த சூப்பர் டி. ஆமா சரி, உனக்கே சம்மதங்கும் போது அப்ப நான் மட்டும் எதுக்கு வருத்தப்படணும்? வாங்க புதுமண தம்பதிய வாழ்த்துவோம். அதான் அன்னைக்கு வாழ்த்தியாச்சுல டி, இன்னைக்கு மறுபடியும் வாழ்த்துவோம். வாங்க ஆண்டி. எங்க கூப்பிடுத? மரத்தடிக்குதா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்ன இது மரத்தடிக்குன்னு கூப்பிடுது? சுவானியா வீட்டுல எல்லாம் இருந்தா? ஒருவேளை அந்த பையன் வந்திருப்பானா என்னதோ, தனியா சந்திச்சு பேசுவாவளா இருக்கும். அதுக்கு எதுக்கு நம்மள கூட்டு போறாக்கு இருக்கு? என்னது கிறுக்கா? ஏட்டி என்னைய பத்தி கிறுக்குன்னுட்டா? ஐயே எக்க, உங்களே இல்ல, அந்த கிறுக்கு என்னத்துக்கு கூட்டு போகுதுன்னு கேட்டேங்க இருக்கு. என்னட்டி மறுபடி கிறுக்குங்க? ஐயோ உங்கள இல்லக்க, அவளைதான் சொன்னேன். சீக்கிரமா வாங்க. பாபு, அந்த குட்டிச்சாத்தா வந்துட்டு. குட்டிச்சாத்தான்னு சொல்றதுக்கு பதிலா குண்டு சாத்தான்னு சொல்லலாம். பாவண்ணே, அவளுக்கு முழு சம்மதமா? புஷ்பா, என்ன சொல்ற? ஆமண்ணே, உங்க கல்யாணத்துல அவளுக்கு முழு சம்மதம் தான். இந்த இப்ப உங்களை வாழ்த்துறதுக்கு தான் வந்துட்டு இருக்காவ எல்லாரும். எல்லாருமா? அப்படி யாருக்கிட்ட எல்லாம் போய் சொன்னேன்? நீங்களே இருந்து பாருங்களேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 16 பிள்ளைய பெத்து போட்டு பீஸ் கட்ட முடியாம அழிஞ்சு சாவணும். ஏல பாபு, என்ன இது? இந்த குண்டு சாத்தான் 16 பிள்ளையை பெற்று பீஸ் கட்ட முடியாம அழிஞ்சு சாவணும்னு சொல்லுது. டேய் மச்சான், நீ எதுவும் நினைக்காத, அது ஒரு ஏடம் கூடமான பார்ட்டி. வாங்க வாங்க, புதுமண தம்பதிய வாழ்த்தலாம் வாங்க. பாபு தம்பி, நீயா? என்ன இது, நெட்டவழி வருவான்னு பார்த்தா இந்த அக்கா வரவ. அட நம்ம பாபு தம்பி நீங்களா? பாபு தம்பியா? எத்தனை வாட்டி கேட்டாலும் பாபு தம்பி தான். ஆமா, நீங்கெல்லாம் எங்க இந்த பக்கம்? நான் தானே கூட்டந்தேன். புதுமண தம்பதிய வாழ்த்தணும்ல. ஏட்டி நெட்டூஸ், சீக்கிரமா வாட்டி. பாபு மனுஷா, ஏட்டி இந்த கல்யாணத்தை பத்தி தான் சொன்னேன். அத நீங்க எல்லாரும் ஜாக்கெட் வேற தைக்க கொடுக்கணும். நீங்களே சீக்கிரமா வாழ்த்திட்டு போங்கட்டி. டெய்லர் கடையை பூட்டிட்டு போயிட போறான். ஒன்னே உதைக்கணும். சிப்போ ஹாத்தி, நல்லது செஞ்ச என்னை எப்படி தள்ளி விட்டுட்டாளே. கடவுளே, கூட இருக்க ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு அடினா, பொண்ணா நடிச்சு எனக்கு எவ்வளவு அடி. மனசை தளர விடாத. ஏன்டி சிவானி, அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து எவ்வளவு எடுத்து சொன்னேன். அடுத்தவ புருஷனுக்கே ஆசைப்பட்டு வருவீளோ? ஏட்டி நெட்டூஸ், இங்க என்னட்டி நடக்கு? ஒண்ணுமே புரியலையே. யாராவது என்னை தூக்கி விடுங்க சாமிகளா. எந்திரட்டி. எதுக்கு ஆண்டி நெட்டூஸ் இவ்வளவு கோவப்படுதா? அது சந்தோஷமா சம்மதம் தானே சொன்னா. ஏட்டி லூசு, நாங்க சுவானி கல்யாணத்துக்கு ஜாக்கெட் தைக்க போறோம்னு சொன்னோம். ஓ அப்படி சொன்னீங்களா? நான் கூட பாவ கல்யாணத்துக்கு தான் சொன்னீங்களோன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன். யோ பாபு மனுஷா, உமருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பியரு. கல்யாணம் ஆகல
நினைக்கட்டி. நல்லா பாரு தாலிய காணோம். சேச்சே கல்யாணம் ஆயிட்டு 2 பேரும் எவ்வளோ அழகா கை கோர்த்து நிக்காவ. மோதிரம் மாத்திருப்பா அவ்வளோ. பொண்ணு பொட்டு வைக்கல, அப்ப கிறிஸ்டினார் தான் இருக்கும். கொஞ்சம் சத்த கட்டாம நிக்கலா. யோ பாபு மனுஷா, இனிய பார்த்தா எப்படி தருது? ஏண்டி சிவானி, உனக்கு நெஞ்சில எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்ப? யோ உனக்கு எங்கேயா போச்சு அறிவு? ஹலோ நெட்டு, எனக்கு ஆனி மாசம் வந்தா 30 பிறகு. என்னாலலாம் 60ஆம் கல்யாணம் நேரா பண்ணிக்க முடியாது. ஏ சிவானி, அவர் என்னைய நெட்டமா நெட்டமான்னு எவ்வளவு பாசமா கூப்பிடுவாரு. அதை இப்படி நெட்டு கொட்டுன்ட்டு வச்சுட்டியட்டி. அப்படி என்னத்த கொடுத்து என் பாபு மனுஷனை மயக்குனேன்? என்ன டீ கொடுத்துருப்பா? கொண்டு போன சோத்துல ஒரு படி கொடுத்துருப்பா. அதான் சமையல் நல்லா இருந்திருக்கும், அதான் மயங்கி இருப்பாரு. பொம்மருக்கு வெக்கமா இல்ல? சி, பொம்பளை பிள்ளைகள் போடுற சுடிதாரை போட்டு வந்து நிக்கிறு. ஹலோ நெட்டு, இது சல்வார். சல்வாரோ சீக்கு வந்து சாவாரோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. இப்ப என் கண்ணு முன்னாடி இந்த சிவானி நிக்க கூடாது. ஹலோ நெட்டு, என் முன்னாடியே என் பொண்டாட்டி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. அவ பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பாபு தம்பி, நீங்க பண்றது சரியா? நீங்களே சொல்லுங்கக்கா, எங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பேசி எத்தனை வருஷம் இருக்கும்? அது என்ன சுமார் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். சரி 7 வருஷம். 7 வருஷமோ? இவளுக்கு சுட்டி கல்யாணம் பண்ணாம காத்து தானக்கா இருந்தேன். இப்போ கல்யாணம் பண்ணுவோன்னு கேட்டா காலேஜுக்கு போறாளாம், படிக்க போறாளாம். எனக்கு இப்பவே 30 வயசு பிறந்துட்டுக்கா. என்னமோ ஒரு 5 வயசு தாண்டுனா எனக்கு யாருக்கா பொண்ணு கொடுப்பா? அதுவும் வாஸ்தவம் தான். அதான் என்னைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சீ 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 சீ, வயசை பாரு வயசு. இதெல்லாம் ஒரு வயசா? மூஞ்ச பாருங்க. இந்த பொம்பளை எப்படிதான் உங்களுக்கு பிடிச்சதோ தெரியல. இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டேன். சக்காலத்தி அவ வார இந்த முடியை வச்சுதானே என் பாபுவை மயக்கினேன். இன்னைக்கு அந்த முடியே இல்லாம பண்ணிட்டேனா? ஹலோ ஹலோ நெட்டு, என்ன பண்றீங்க? இது எனக்கும் என் சக்காலத்திக்கும் நடுவில் உள்ள பிரச்சனை. யாரும் உள்ள வர வேண்டாம். ஏட்டி ஏட்டி என்ன பண்ணுதே? ஏட்டி அது கல்யாண பொண்ணு. கல்யாணம் பண்ணோ காணாம போன பொண்ணோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பாபு மனுஷ பக்கத்துல நான் மட்டும் தான் நிக்கணும். அதுக்கு நீ அவரை கல்யாணம் பண்ணியிருக்கானோ? என்னடி வயசு இது? என் வயசோட கேவலமா இருக்கு. அதான் பாருங்களேன், விடிய விடிய இந்த குரல்ல பாட்டு பாடி தூங்காம இருப்பாவ 2 பேரும். அது எப்படி தூங்காம இருப்பாவ? கல்யாணத்துக்கு அப்புறம் தூங்க தானே செய்யணும். நீ வேற சும்மா இரு தாயி. பாபு தம்பி, இது உமருக்கே நல்லா இருக்கா? இப்ப பாத்தீங்களா கொண்ட முடி சண்டை வரைக்கும் போயிட்டு. விடுங்கக்கா. என்னது அக்காவா? எது நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தங்கச்சியோ? முத்து போன கத்திரிக்காய் மாதிரி இருக்க, என்னைய பார்த்து அக்காங்கிற? நெட்டமா விடு நெட்டமா. யார் சொன்னாலும் விட முடியாது. இன்னைக்கு இந்த பொம்பளைய அடிச்சு கொல்ல விட மாட்டேன். என் பாபு மனுஷனை மயக்கின பொம்பளை உயிரோட இருக்க கூடாது. விடுங்கக்கா. மறுபடியும் அக்கான்னு சொன்ன மண்டையை உடைச்சு மாவிளக்கு போட்டுருவேம்மா. ஏட்டி நெட்டூஸ், நடந்தது நடந்து போச்சு. வீட்டுக்கு கூட்டு போய் பாலும் பழமும் கொடுப்போம். என்னது பாலும் பழமா? இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில யாருக்கு பால் ஊத்தணும் யாருக்கு பழம் வைக்கணும் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நெட்டமா வேண்டாம் நெட்டமா. என்னது நெட்டமாவா? இப்பதான் என் பேர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ? இன்னைக்கு உங்க 2 அடிச்சு துவைக்காம விட மாட்டேன். சுடிதாரா போடுறது சுடிதாரு இருங்க. இன்னைக்கு அதை கிழிச்சு உங்க மானத்தை வாங்குறேன். வேண்டாம் நெட்டமா. இன்னைக்கு 2ல் 1 பாக்கல. என் பேரு நெட்டமல்லி இல்ல. என்ன இது பாபு மனுஷா? நெட்டூஸ், அந்த அண்ணனை பார்க்க பாரு. சிவானியோட அண்ணன் மாதிரியே இருக்காவே. மாரியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான். என்னன்னே சொல்றீங்க? சிவானின்னு ஒரு கேரக்டரே கிடையாது. என் பேரு சிவானந்தா. நீதான் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், காலேஜுக்கு போறேன்னு சொன்னியாமே, அதான் சின்னதா இப்படி ஒரு நாடகம். பாபு மனுஷா, நான் பயந்தே போனேன் தெரியுமா? சீ நெட்டமா, என் வாழ்க்கையில உனக்கு மட்டும்தான் இடம். தம்பி கொஞ்சம் அந்த பக்கமா வா, உன்கிட்ட தனியா பேசணும். என்ன இது? பாபு அண்ணனோட பொண்டாட்டிய இழிச்சக்க தள்ளிட்டு போறாவே. என்னவா இருக்கும்? பாபு மனுஷா, இத்தனை நாளா அதை நினைச்சு நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? இனிமே விளையாட்டு கூட இப்படி பண்ணாதீரு. அப்ப நீ என்னைய உடனே கல்யாணம் பண்ணு நெட்டமா. சரி, நான் கல்யாணம் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். எப்ப நெட்டமா? ஒரு 3 வருஷம் போகட்டும். சிவானந்தா வாடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். வேண்டாம் பாபு மனுஷா, அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பையன் இருக்கட்டும். இனிமே 2 மாசம் ஆகட்டும் 3 மாசம் ஆகட்டும் டிமிக்கு கொடுத்தான்னு வையி, இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு வேஷம் எல்லாம் போட்டு கூட்டு வர மாட்டேன். உண்மையாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவேன், பாத்துக்க. பாபு மனுஷா, ஞாபகம் இருக்கட்டும். என்னக்கா சொல்லுங்க. தம்பி, உன்னை பார்த்ததுல இருந்து ஒரு சந்தேகம். என்னன்னு சொல்லுங்கக்கா. வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நானும் டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன், ஷாம்பு போடுறேன், குளிக்கிறேன், வெந்தயம் தேய்க்கிறேன், கருவேப்பிலை குடிக்கிறேன், ரிப்பீட்டு. டெய்லி எண்ணெய் தேய்க்கிறேன், கருவேப்பிலை குடிக்கிறேன், ஷாம்பு தேய்க்கிறேன், குளிக்கிறேன், ரிப்பீட்டு. என்ன இந்த ஆண்டி ஏதோ கேட்க வராங்க? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு வேஷத்துல அப்படியே பொண்ணு மாதிரியே இருந்த. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனா ஒரே ஒரு சந்தேகம். இந்த முடி மட்டும் டூப்ளிகேட்டான்னு இழுத்து பார்த்துக்கிட்டா? வலிக்குது. வலிக்குதா? என்ன தம்பி சொல்ற? அக்கா, இது என் ஒரிஜினல் ஹேர். என்னது ஒரிஜினலா? ஆமாக்கா. எப்பா தம்பி இங்க பாரு, நானும் பல வருஷமா இப்படி சுருட்ட முடியோட இருக்கேன். உன்னைய மாதிரி கொஞ்சோண்டு முடி வந்தாலும் ஒரு 4 முழத்துல பூ வைப்போம்ல. என்னது 4 முழத்துலயா? என்ன தம்பி தேக்கா? வேற ஒண்ணும் இல்லக்கா, தேங்காய் தான். பரவாயில்ல தம்பி. என்னைய மாதிரி சுருட்ட முடி வச்சிருக்கேன்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாவே. ஆனா உனக்கு நல்லா இருக்கு, நல்ல ஸ்டேட் காரு. நிஜமாவே பொம்பளை மாதிரியே இருந்து இப்ப பார்க்க ஆம்பளை மாதிரி இருக்கு. சரி போயிட்டு வா தம்பி. சரிக்கா.